எனக்கு எனக்கு உங்களை அடையாம சுட்டுட்டாங்களே. எனக்கு என்னாச்சு? ஆ நான் சொல்றது உண்மைதான் சார். பிஎஸ்டி காரங்க மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க. மாப்பிள்ளைய கூட விட்டு வைக்கல. அதோட பொண்ணையும் அவங்க கூட இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னாச்சுங்க? கேக்குறல. அக்கிரமம் நடக்குது. பிஎஸ்டி காரங்க நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிஎஸ்டி கூட சண்டை போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு அவங்க கூட சண்டை போடணும்? எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்கல்ல. சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சும்மா விடுவாங்க? சண்டை போட்ட உடனே அத்தனை பேரையும் அவங்க சுட்டுட்டாங்க.
பணத்தை கூட நமக்கு அனுப்ப மாட்டாங்க. இங்கிருந்து போனவங்கள்ல ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. எல்லா பணத்தையும் அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப பாரு 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 எங்க இருக்கா? பாரு எங்க இருக்கான்னு கேக்குறல, பதில் சொல்லு. பாருவ மட்டும் சுடாம அவங்க இடத்துலயே வச்சுக்கிட்டாங்க. இப்போ பிஎஸ்டியோட பிடியில தான் பாரு இருக்கா. ஒன்னாகாது, ஒன்னாகாது. எல்லாம் சரியாயிடும். அம்மாவும் கூட இருக்க பாரு, அம்மாவும் கூடவே தான் இருப்பா. ஒரு பிரச்சனையும் இல்லை. கூடவே தான் இருப்பா. இதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். சரி. நல்ல வேலை தப்பிச்சேன் சார். குண்டு நெஞ்சில படல சார். வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் பாடிஸ் வந்தாச்சா? எஸ் சார். சார் விக்ரம். ஆனந்த், இது வீர மரணம். எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா சண்டை போட்டிருக்கான். இவன் பேரை கூட வீரமா தான் சொல்லணும். விக்ரம் சிங் சார். சார் அந்த கடைசி பாடி ரொம்ப மோசமா இருக்கு சார். முகத்தை பார்த்து அடையாளமே சொல்ல முடியல. என்னோட மிஷன்ல
என்னோட தேசத்துக்காக இவங்க உயிரை விட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். யுத்த வீரன் ஷாத் கான். அத்தை, அத்தை, ஜமீன்தாரம்மா, முத்தழகி, அத்தை, அத்தை, அத்தை. சார் சார் ஜாக்கிரதை சார். சார் என்னாச்சு சார்? சார் 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 நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கவே இல்லை. வாங்க சார், நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். வாங்க சார் போலாம். என்ன உள்ள போக விடுங்க. நான் என் பையனை பார்க்கணும். என்ன உள்ள போக விடுங்க. தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. என் புள்ளைய நான் பார்க்கணும். என்ன உள்ள அனுப்புங்க. நீங்க இப்ப உள்ள போக முடியாது. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாதான் நீங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியும். ஐயோ, என் புள்ளைய நான் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க யாரோட அம்மா? விக்ரம் சிங்கோட அம்மா. விக்ரம் சிங், விக்ரம் சிங் என் பையன். நானும் அவங்க கூட தான் இருந்தேன். உங்க பையன் ரொம்ப தைரியமானவன். புத்தகத்துல படிச்சா மட்டும் பத்தாது. வீர மரணம் அடைஞ்சவனோட பணத்தை பார்த்து கண்ணீர் விட்டா அது கர்வமா இருக்கணும், சந்தோஷத்தினால இருக்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. உங்க பையனை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். நீங்கதான் என் பையனோட ஆபீசரா? நீங்க தானே அவளை சண்டைக்கு கூட்டிட்டு போனீங்க. அதனால தானே என் பையன் இன்னைக்கு. உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஒரு அம்மா முன்னாடி வந்து நின்னு உள்ள இறந்து போனது நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. என் பையன் செத்து போயிட்டானே. நீ ஆபீசர் தானே? அந்த குண்ட நீ உன்னோட நெஞ்சில வாங்கிக்கிட்டு இருக்கலாம்ல. ஏன் பையனை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின? ஏன் பண்ண? இன்னைக்கு அவன் போகும்போது நான் போயிட்டு வந்துடுறேம்மா, எல்லையில சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானே. நானும் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சேன். அவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பையன் வரவே இல்லை. என் பையன் திரும்பி வரவே இல்லை. நீ அவனை உன்னோட கூட்டிட்டு வரல. நீ மட்டும் எதுக்கு தனியா இங்க வந்த? சொல்லு, ஏன் வந்த? சொல்லு. இப்ப இந்த அம்மா உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போற. கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நான் என் பையனை பிரிஞ்ச மாதிரி
உன்னை பெத்த உங்க அம்மாவும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி தவிப்பா. அந்த கடவுள் உண்மையிலேயே உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிடுவா. இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கான்? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ செத்தா உன் படத்தை பார்க்கிறதுக்கு கூட உங்க அம்மா வர மாட்டா. வாங்கம்மா போலாம். அழாதீங்க, வாங்க. சார் வாங்க சார். அவங்க பையன் போன துக்கத்துல பேசுறாங்க சார். நீங்க வாங்க சார். அம்மா உனக்கு இன்னைக்கு ஒரு சாபம் கொடுக்க போறா. என் பையனை எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதே மாதிரி உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னையும் அந்த கடவுள் ஒரு நாள் பிரிச்சிடுவான். உன் படத்தை பார்க்க கூட உங்க அம்மா வரமாட்டா. இது நிச்சயம் நடக்குதா இல்லையான்னு பாரு. இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கான்? ஏன் உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடயோ ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல. புரிஞ்சுதா? விதியின் வழியா சதியின் வழியா ஒரு பூவின் மனது பேசும் மொழியா முதலும் இதுவா முடிவும் இதுவா புகழ்கள் பயணம் தொடரும் மெதுவா கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயம் எல்லாம் கரைந்தது விதியின் வழியா சதியின் வழியா ஒரு பூவின் மனது பேசும் மொழியா என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் வண்ண கோலம் வண்ண கோலம் கண்கள் தானே நெஞ்சின் பாலம் ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாச பூக்கள் பூத்தது என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் பாதை வேறு பயணம் வேறு ஒரு